என்ன பண்றாங்கன்னா இந்த டிவிகே கட்சி சார்ந்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா வீடு வீடா போய் இப்ப எல்லாம் ஓட்டு கேட்கறது இல்ல. இப்ப என்ன பண்றாங்க 2 நாட்களா பாத்தீங்கன்னா தேட்டரா போயிட்டு, அதாவது தேட்டரா போயிட்டு படம் நல்லா இல்ல, படம் நல்லா இல்ல, ஐயோ தலைவர் சூப்பரா இருக்காங்க ஆனா படம் நல்லா இல்லங்க, லோகேஷ் கனகராஜ் அப்ப லியோ அளவுக்கு இல்லங்க, கதையே இல்லங்க, கதையே இல்லை. நீ பார்த்ததானே உனக்கு கதை புரியும், நீதான் பார்க்கவே இல்லையே. உன் மைண்ட் செட் என்ன, எல்லாம் தேட்டர் போயிட்டு மைக்க பிடிச்சிங்கன்னு படம் நல்லா இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல, தலைவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரங்கள் வந்து தேட்டரா பண்ணிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் எங்க உருப்பட போகுது, இதுவும் உருப்படாது, இது கட்சியும் உருப்படாது, உன் தலைவனும் உருப்பட மாட்டான். உண்மையா சொல்றேன். ஏன்னா விஜய் அவர்கள் அறிக்கை ஒண்ணு, ஏன்டா இந்த மாதிரி அறிவு கட்டத்தனம் பண்ணாதீங்கடா, நீயே அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, தேட்டரா போய் என்ன இந்த வேலை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஜெயிக்கணுமா நம்ம, நான் சிஎம் ஆகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்களை வந்து கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்க. கட்சி வேலையை அவனும் பாக்குறது இல்ல, தேட்டரா போயிட்டு இருக்கானுங்க. நேற்று ஒரு பையன் வந்து என்ன பண்றான், உள்ள போயிட்டு தேட்டருக்குள்ள போயிட்டு அந்த ரிவ்யூ எடுக்கும்போது பின்னாடி பார்த்தா கொடியை காட்டிட்டு இருக்கான். என்ன கொடியை, அந்த விஜய் டிவி கொடி காட்டிட்டு